Hi guys, welcome to goto channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னா, ஒரு நோட்பேட்ல செஞ்ச சின்ன வைரஸ் ஒன்று கமாண்ட் ப்ராம்ப்ட்ல எப்படி டிஸ்பிளே ஆகுறது அப்படிங்கிறது இந்த வீடியோ நம்ம சொல்ல போறோம். ஆகவே இந்த வீடியோவில் ஒரு சின்ன சிம்பிளான ஒரு வைரஸ் ஒன்று கிரியேட் பண்ண போறோம். அந்த வைரஸை நீங்க பார்க்கணும்னா வீடியோக்குள்ள வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு நோட்பேடை ஆன் பண்ணிக்கங்க. நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த கோடிங்கை கொடுத்துருக்கேன். இந்த கோடிங்கை ஜஸ்ட் டைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இப்போ ஃபைல் போயிட்டு சேவ் கொடுக்குறேன். சேவ் கிளிக் பண்ணோன்னா ஓல் ஃபைல்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். ஓல் ஃபைல்ஸ் செலக்ட் பண்ணிக்கிட்டு நான் அதில் சும்மா டைப் பண்ணுறேன் lee.batன்னு, அதாவது கஜன் lee.batன்னு டைப் பண்ணுறேன். BAT ஃபார்மில் தான் நீங்கள் இதை சேவ் பண்ணணும், மறந்துடாங்க. BAT ஃபார்மில் தான் நீங்கள் சேவ் பண்ணணும். சேவ் கொடுத்துக்கிறேன். சேவ் ஆயிடுச்சு. இப்போ நான் சேவ் ஆனதை காமிச்சேன். இந்த டெஸ்க்டாப்பில் முன்னுக்கு எடுத்து போட்டு வச்சுருக்கேன். இந்த கஜன் BAT ஃபார்மில் சேவ் ஆயிடுச்சு அப்படிங்கிறத வந்து பார்த்தோன்னா, நான் இப்போ கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். கமாண்ட் ப்ராம்ப்டில் நான் இப்போ கமாண்ட் ப்ராம்ப்ட்லன்னா டிஸ்பிளேல தானே இருக்குது நம்ம செஞ்ச இப்போ அந்த சின்ன வைரஸ். அதை நம்ம ரன் ஆகிறதுனா நம்ம டிஸ்பிளேக்குள்ளே போய் ஆகணும், டெஸ்க்டாப்பில் போய் ஆகணும். அதனால் நம்ம டெஸ்க்டாப்பில் போய்க்கிறோம். டிவி சேஞ்ச் டிரெக்ட்ரி டெஸ்க்டாப் கமாண்ட் கொடுத்துட்டேன். இப்போ டிஐஆர் டிரெக்ட்ரிஸை பார்க்கணும். டிரெக்ட்ரிஸில் நம்ம தேவையான கஜன் டைப் பண்ணி ஸ்லாஷ்னு வச்சு, அதுக்கப்புறம் நான் உருவாக்கின ஒரு ஃபைல் ஃபார்மேட்டை தான் உங்களுக்கு டைப் பண்ணுறேன், மறந்துடாங்க. டைப்னும் கட்டாயமாக இருக்கணும். அப்போ நீங்கள் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே நோட்பேடில் டைப் பண்ணி வச்சுருக்க அப்படியே இங்கே கமாண்ட் ப்ராம்ப்ட்லேயும் பிரிண்ட் ஆகிடுச்சுங்கிறத நீங்கள் பார்க்கலாம். இது ஒரு சின்ன டிப் ஒன்று தான். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் நியூவாக இருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் செய்கிற எல்லா வீடியோக்கு நோட்டிஃபிகேஷன் உங்களே வந்து